என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ரொம்பவே பயந்து போயிருக்கிறீங்களா? ஐயோ, என் பிரச்சனையை யார்கிட்ட சொல்கிறது? மற்றவங்கக்கிட்ட சொன்னால் என்னை ஏளனமாக பார்ப்பாங்களே, நான் அவமானப்பட்டு போயிடுவேணும்னு நினச்சி பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையே பெரிய புயல் காற்றில் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டு இருக்குங்க. நான் கரை சேர்வேனா அப்படின்னே தெரியலைங்க. புயல் காற்று அடங்குமானே தெரியலைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேங்க. நிச்சயமாக உங்கள் புயல் காற்று அடங்கும். ஏசு இன்றைக்கி உங்கள் பிரச்சனையை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? இறையாதே, அமைதலாயிரு. பிரச்சனை என்னங்க, பெரிய பிரச்சனை. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு நொடி பொழுதில் உங்கள் பிரச்சனையை காணாமல் போகச்சி அவரால் முடியும். அவருடைய ஒரே ஒரு வார்த்தையால் தான் இந்த வானம், பூமி, நான் பார்க்குற எல்லாமே உருவாயிற்று. இந்த பிரச்சனையை அவருடைய வார்த்தையால் ஒன்றுமே இல்லாமல் போக செய்ய முடியும். நிச்சயமாக அவரால் முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்படி தான் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஒரு படகுல ஒரு கரையில் இருந்து மறு கரைக்கு கடலில் போயிட்டுருக்குறாங்க. அப்போது திடீர்னு ஒரு பெரிய சுழல் காற்று வந்து படகின் மேலே அலைகள் மோதி அது தத்தளித்து கொண்டிருக்குது. சீஷர்களெல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. உடனே ஓடி போய் இயேசுவை எழுப்புறாங்க. அவர் ரொம்ப நல்லாவே ஒரு தலையணையை வச்சு தூங்கிட்டு இருக்கிறார். அவங்க அவரை எழுப்பி, நாங்கள் சாக போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவர் எழுந்து கடலை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இறையாதே, அமைதலாயிரு அப்படின்னு. உடனே எல்லாமே அடங்கி போயிடுச்சு. அப்புறம் சீஷர்களை பார்த்து கேட்குறாரு, ஏன் பயப்பட்டீங்க? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு கேட்டார். உங்களையும் எங்களையும் என்னையும் பார்த்து ஏசப்பா இன்றைக்கி அதே வார்த்தையை தான் கேட்குறாரு. ஏன் பயப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? சூழ்நிலையை பார்த்து பயப்படுறீங்களா? என்னை நம்பு, என்னை நம்பு, உன் கூட தான் நான் இருக்கிறேன். இல்லை, எதுக்கு பயப்படுற? பயப்படுறத முதல்ல நிப்பாட்டு. உன் கையை பிடிச்சு நான் சொல்கிறேன், பயப்படாத, பயப்படாத, உன் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாருங்க. இதில் ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா, எத்தனை அதிசயங்களை அந்த சீஷர்கள் முன்னாடி ஏசப்பா செஞ்சிருந்தும் கூட அவங்க சூழ்நிலையை பார்த்து பயந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அதே படகுல தான் இயேசுவும் இருக்கிறாங்கிறதே மறந்துட்டாங்க. இதுபோல் தாங்க உங்கள் வாழ்க்கை படகுல ஒரு நல்ல கேப்டனாக ஏசப்பா இருக்கிறாங்க. உங்களை பத்திரமா கரை சேர்த்துடுவா. பயப்படாதீங்க. அலை அடிக்கலாம், புயல் வரலாம். அவர் சொல்லுகிறார், இறையாதே, அமைதலாயிரு. உங்கள் வாழ்க்கை படகு நிச்சயமாக கரை சேரும். அவரை நம்புங்க, மீதியை அவர் பார்த்துப்பார். இதை கேட்குற யாராக இருந்தாலும் நீங்களும் அவரோட பிள்ளை தாங்க. மறுபடியும் சொல்கிறேன், பைபிளுங்கிற வேதாகமத்தை படிக்க மறந்துடாதீங்க. நீங்கள் யாராக வேணா இருக்கலாங்க. இன்றைக்கி வாசிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த உலகம் உண்டானது எப்படிங்கிறது பற்றியும், அண்ட சராசரங்களையும் உண்டாக்கிய ஒரே ஒரு மெய்யான தெய்வத்தை பற்றியும், இனிமேல் இந்த உலகத்தில் என்ன நடக்க போகிறதுங்கிறத பற்றியும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இதை தினமும் வாசிங்க, தியானிங்க, அதை மறந்துடாதீங்க. காட் பிளஸ் யூ.